கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தன்னுடைய ஆத்துமாவுக்கு தீமை செய்தவர்கள், அவர்கள் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்திருப்பார்கள் என்று சொல்லி தானியேல் 12:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோவான் 5:29 தானியேல் 12:2 என்ன நடக்கும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த வேத வாக்கியத்தை திரித்து புரட்டி கள்ள போதகர்கள், சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் பொய்யான உபதேசங்கள் மூலம் ஏற்படுத்திய அவலத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் பிரஸ்தாபிக்கையில் அவர்கள் உபயோகித்த 3 வழிகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அப்போ என்ன நான் சொல்கிறேன், மிக முக்கியமான வசனம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:29 தானியேல் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கள்ள போதகர்கள், சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் அதனை திரித்து அதனை புரட்டி அதை வேறு விதமாக அர்த்தம் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 3 வழிகளை அவர்கள் உபயோகித்து தங்களுடைய அந்த பொய்யான உபதேசத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த 3 வழிகள் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். முதலாவது, ஒரு ஆவியினாலாவது. இது பற்றி நாங்கள் ஏற்கனவே 2 தெசலோனிக்கே 2:1-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கள்ளப்போதகர்கள் என்ன மாதிரி இந்த வேத வார்த்தையை திரிக்கிறார்கள், எப்படி புரட்டுகிறார்கள், அப்போ அதை என்ன மாதிரி செய்கிறார்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலருடைய காலத்திலேயே அப்படி நடந்தபடியினால் பவுல் அப்போஸ்தலர் இந்த விதமாக அவர்கள் திரித்து புரட்டுகிறார்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது 3 விதமாக அவர்கள் இந்த பொய்யான உபதேசத்தை அவர்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். அப்போ என்ன மாதிரி அவர்கள் போதிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் 3 வழியை தெரிந்து கொண்டார்கள். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.